वंदे लक्ष्मीपतिं देवं शंखचक्रगदाधरं विद्यामूर्तिं हयग्रीवं शब्दार्थज्ञानलब्धये अमृतात्मा तमेगात्मा अमृताहरणं विभुं पांचरात्र आगमाचार्यं वंदे वैकुंठभूपतिम् எல்லோருக்கும் நமஸ்காரம். நமது சிவ்வாடா ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதியில் ரொம்ப அழகாக ரொம்ப அத்தியுதமாக இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவனானவன் எழுதியிருக்காள். இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினால எல்லா விதமான விசேஷங்களும் எல்லாருக்கும் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமாள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூபமாக இருப்பார். பெருமாள் ஹயக்ரீவன் அப்படின்னு எடுத்தோன்னா ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய அவதாரம். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அவதார கட்டத்தில் பிரளய காலத்திலேயே முதல் அவதாரமாக எடுத்தது ஹயக்ரீவ அவதாரம்ன்றது. அப்போ ஏற்பட்ட அந்த சாஸ்திரத்திலேயே நம்ம பெருமாள் முதல்ல எடுத்த அவதாரத்தில் கல்யாணம், இந்த சிவ்வாடா லக்ஷ்மி ஹயக்ரீவன் லக்ஷ்மியோடு சேர்ந்து இருப்பார். ஏன் அப்படின்னா, இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவன் முதல்ல ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய அந்த அவதாரத்திலேயே பெருமாள் தாயாரை விடவே இல்லையா. அதனால தான் பிரம்மா முதல்ல கல்யாணோத்சவம் பண்ணி வச்சது யாருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, லக்ஷ்மி ஹயக்ரீவனுக்கு தான். முதல் கல்யாணோத்சவம். இன்றைக்கி எத்தனையோ கல்யாணோத்சவம், சீதா கல்யாணம், ஆண்டாள் திருக்கல்யாணம், இப்பேற்பட்ட கல்யாண வைபவங்கள் எவ்வளவோ கல்யாணோத்சவங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தமுமாக பிரம்மா முதல்ல வாத்தியாராக இருந்து அந்த கல்யாண உற்சவத்தை முதல்ல கண்டு கழித்தது இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவனுக்கு தான். அப்பேற்பட்ட அந்த பரிமுகனாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினால இந்த இடமே ரொம்ப விசேஷமாக வந்தே லக்ஷ்மி பதிம் தேவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியோடைய அவதார கட்டமாகவே இந்த இடத்துல முதல்ல அவதரிச்சிருக்கார். அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலமான இந்த சிவாடா லக்ஷ்மி ஹயக்ரீவன் சன்னதி ரொம்ப அத்தியுதமாக ஏழுருக்கார். அதனால் எல்லாரும் வந்திருந்து அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படி பிரார்த்திக்கிறேன்.